ஹாய் காய்ஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவருக்கு வந்திருக்கேன். நான் ஹாப்பி மார்னிங் கிடையாது, இது ஹாப்பி ஈவினிங். ஆக்சுவலாக எனக்கு ஃபீவர், ரொம்ப ஹை ஃபீவராக இருந்துச்சு. காலையில் டேப்லெட் இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுட்டேன். ஸோ இப்போ பரவாயில்ல. ரொம்ப டயர்டாக இருந்துச்சுமா, ரூமில் படுத்து தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டாக தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்திரிச்சோம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி டீ சாப்பிட்லாம் அப்படின்னு வெளியே வந்துட்டு டீ சாப்பிடல. சரி கொஞ்சம் வண்டியில் பைக்கில் போய்ட்டு எங்கேயா டீ சாப்பிடணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த ரிவருக்கு வந்திருக்கேன். ஸோ நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு சரியாக கேட்குமான்னு தெரியல. எனக்கு ஃபீவர் இருந்துச்சு, ஃபீவர் இப்போ சரியாயிடுச்சு. நாளைக்கு ஆஃபீஸ் நான் போகணும் நல்லபடியாக. ஸோ வந்து அதனால் இங்கே ரிவருக்கு நான் வந்திருக்கேன். நான் ஒரு அது மாதிரி ரூம்லேயே தூங்கிட்டு இருந்தனால ஒரு மாதிரியாக இருந்தனால ரிவருக்கு வந்திருக்கேன். நல்லாயிருக்கு. ரொம்ப தண்ணி, காற்று, ஜில் காற்று, மழை வேறு இங்கே பெய்ய போகுது. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ஆல்வேஸ் எப்பயுமே ஹாப்பி மார்னிங், இப்போ வந்து ஹாப்பி ஈவினிங் ஆகிருக்கு. ஹாப்பி ஈவினிங் கைஸ். நம்மளுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு கோர்ஸ் படித்தேன். அந்த என்ன கோர்ஸ் நான் சொல்ல போகிறது இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கும்போது ஆர்வமாக நிறைய பேர் நிறைய கேட்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த டவுட்ஸ்லாம் முக்கியமான விஷயம் அப்போ தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் ஸோ இதெல்லாம் நான் வந்து என்னென்னு பார்த்துட்டு என்னென்னலாம் நான் அப்புறம் சொன்னேன்னு சீக்கிரமாக சொல்லுவேன். இப்போ இந்த காற்றுல என்ன கேட்குன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு டைமே இல்லாத ஒரு வீடியோ போட்டு டைமே இல்லை. நான் நிறையா தம்ப்நெயில் போட்டு நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. அப்புறம் இன்றைக்கி ட்ரிபிள் மூவி சொல்லிவிட்டு நான் ஆக்சுவலாக டைம் இல்லாமல் எதுவுமே எண்ட் பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சு. அது மட்டும் நான் முடிச்சிருக்கேன். ஸோ வந்து அந்த சீன் சொன்னேன்ல, அந்த இன்ட்ரோல் சீனுக்கு முன்னாடி பாப்பாவை வந்து ஜூனியர் என்டிஆர் வந்து காப்பாற்ற போகிற நேரத்தில் வந்து சண்டைலாம் நடந்த பிறகு கடைசியாக வந்து காப்பாற்றுற ஸ்டேஜுக்கு போகும்போது ராம் சரண் அப்போ தான் சொல்லுவார். அது முடிக்க எதுவுமே சொல்ல மாட்டேன், எப்படிலாம் தடுக்கலான்னு பார்ப்பார். பிகாஸ் அவர் தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவர் அந்த அடையிற இடத்துக்கு போயிடுவார். அப்போ தான் சொல்லுவார். நெகட்டிவாக வந்து பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சவங்க நம்ம நெகட்டிவாக பேசணும் இல்லை. அந்த படத்தில் அப்போ தான் பார்த்தேன். நீ என்றைக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்போயே நான் அதெல்லாம் உணர்ந்துட்டேன். ஸோ நம்ம எந்த ஒரு காரணத்தையும் நெகட்டிவாக நினச்சிடுவோம், நெகட்டிவாக பேசிடுவோம் கூடாது. டைம் போயிடுச்சு சீக்கிரமாக. ஸோ வந்து அதனால் அப்போ தான் சொல்லுவான், அந்த பாப்பா வந்து இறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க, பாப்பாவை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் ஆகி தப்பிச்சு அந்த படம் முடியும். சரிங்களா? ஸோ நம்ம எந்த ஒரு காலத்துலையும் கண்டிப்பாக நினைக்கக்கூடாது, நல்லதே நடக்கும். ஹாப்பி ஈவினிங் கைஸ். நன்றி, பாய் டாட்டா.